இப்போது நம்ம இருக்கிற இடம் வந்து ராமாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து திரு யுவராஜ் அவர்களோட நிலம். இந்த யுவராஜ் அவர்கள் வந்து அவங்க மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க, விவசாயத்தோட அந்த தொழிலும் செஞ்சுட்டு வர்றாங்க. மேலும் வந்து அவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து ஆவின் சொசைட்டி செக்ரட்டரியாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திருப்பூர் ஆவின் மூலமாக வந்து தமிழ்நாடு டானுவாஸ் கிராண்ட் வந்து கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்படும் போது அவங்களுக்கு அந்த கிராண்ட்னால என்ன நன்மைகள் அடைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்குறதுக்காக அங்கே வந்திருக்கிறோம். இந்த கிராண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பால் உற்பத்தி சற்று குறைவாக உள்ள மாடுகளில், அதாவது 10 லிட்டர் கீழே இருக்கிற மாடுகளில், முக்கியமாக அந்த கழுநீர் தண்ணி அல்லது கஞ்சி தண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து அது ஒரு தீவனமாக வச்சுருக்க மாடுகளில் மிகவும் உபயோகமாக இருக்கிறதாகவும், இந்த மாடுகளை கொடுக்கும்போது அந்த மீத்தேன் போன்ற க்ரீன் கேஸ் இதை வந்து குறைவாக என்விரான்மெண்டலில் போகிறதாகவும் ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. ஸோ அதை பற்றி உங்களோட விவசாயிகளோட நேரடியான எண்ணம் என்ன, இதனோட பயன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த யுவராஜ் அவர்களோட பண்ணைக்கு வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் வந்து உங்களுக்கு ஆவின் மூலமாக டானுவாஸ் கிராண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கிராண்டுனால என்ன சக்ஸஸ்ஸு, உங்களோட பண்ணையத்தை பற்றி, உங்களோட கால்நடை வளர்ப்பை பற்றி, உங்களோட எண்ணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லணும். சரிங்க, கண்டிப்பாங்க சார். சரி, வணக்கம் சார். என் பேர் யுவராஜுங்க. நாங்கள் ராமம்பாளையம் கிராமங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் இருக்குதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். 10 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கால்நடை பார்த்தீங்கன்னா அப்பா காலத்துலேருந்து கால்நடை வச்சு பராமரித்து வளர்த்திட்டு வந்துருக்கிறோம். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு வச்சுருக்கிறோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஆவினில் வந்து செக்ரட்டரியாக இருக்கிறேன். 5 மாடு வச்சு பராமரித்து வந்துட்டுருக்குறோம். எனக்கு வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணி போடுறதுல பிரச்சனை இருந்தது. இந்த குலகுலன்னு சாணி போடுறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம இந்த மழை காலத்தில் அந்த மாதிரி பச்சை வர்றதுனால, பச்சை அதிகமாக போட்டால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ டாக்டர் வந்தாங்க, ஆவின்லேருந்து டாக்டர் வந்தாங்க. அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது இந்த குலகுலன்னு சாணி போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி போட்டு அவங்க பல்கலைக்கழகத்துலேருந்து வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. டானுவாஸ் கிராண்டுங்கிற ஒரு இது வாங்கி கொடுத்தாங்க. அந்த வந்து அதை யூஸ் பண்ண சொன்னாங்க. அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து காலையில் 10 ml, சாயந்தரம் 10 ml பார்த்திங்கன்னா நம்ம தீவனத்தில் கலந்து கொடுத்துடலாங்க. தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் இல்லைன்னா வைக்கிற கலப்பு தீவனத்தில் வந்து நம்ம கலந்து கொடுத்துடலாம். அப்படி நாங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு 6-7 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த சாணத்தில் வித்தியாசம் தெரிஞ்சுது. நம்ம குலகல்னு போட்டு இந்த சாணம் பார்த்திங்கன்னா நார்மலான சாணத்துக்கு வந்துடுச்சுங்க. அதே மாதிரி எல்லா மாட்டுக்கும் இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். சாணம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக போடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. குலகல்னு இல்லாமல் நார்மலான சாணமாக போடுது. நம்ம செரிமானம் கரெக்டாக ஆனாவே மாட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதனால அதை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா பாலோட அளவும் தரம் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. உண்மையிலே வந்து இது ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. நம்ம கால்நடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தீவனம் கொடுத்தாலும் செரிமானம் நல்லபடியாக ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து மாட்டுக்கு வந்து எந்தமான ப்ராப்ளமே வராதுங்க. இந்த ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆவின் நிறுவனத்துக்கும் கால்நடை பல்கலைக்கழகத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். மிக்க நன்றி சார். இப்போ திரு யுவராஜ் அவர்கள் வந்து அவரோட பண்ணையை பற்றி ஒரு இதை சொன்னாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த கிராண்டுங்கிறது மற்ற விவசாயிகளுக்கும் ரொம்ப மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் உபயோகப்படுத்தி அதனோட பயனடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவும் திரு யுவராஜ் அவர்கள் கால்நடை வளர்ப்புலையும் அவரோட ஒரு யங்ஸ்டராக இருக்கார், அவரும் மென்மேல் வளரணும் அப்படிங்கிற வாழ்த்தோட விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.